ஞானபீட விருது என்பது இந்தியாவின் தேசிய மொழிகளில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு விருது என்று வழங்கப்படுவது. சாகித்ய அகாடமி ஆண்டுக்கு ஆண்டு வழங்கப்படுவது. 22 மொழிகளுக்கும் வழங்கப்படுவது சாகித்ய அகாடமி. ஆனால் 22 மொழிகளில் ஒரு மொழியை மட்டும் தேர்ந்தெடுத்து வழங்கப்படுவது ஞானபீடம். அதனால்தான் ஒவ்வொரு மொழிக்கும் அது தாமதமாகிறது. குறிப்பாக தமிழுக்கு மிக தாமதமாகி இருக்கிறது. முதல் விருது 1975 அகிலனுக்கு வழங்கப்பட்டது. இரண்டாம் விருது 27 ஆண்டுகளுக்கு பிறகு 2002 ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது விருது 24 ஆண்டுகளுக்கு பின்னர் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற மொழிகளெல்லாம், இந்தி மொழியெல்லாம் 12, கன்னடம் 6, மலையாளம் 6 என்று அதிக விருதுகளை பெற்றுள்ள நிலையில் செம்மொழியாகிய தமிழ், மூத்த மொழியாகிய தமிழ், உலகத்தின் பண்பாடுகளுக்கெல்லாம் பங்களிப்பு செய்த தமிழ் 3 தான் பெற்றிருக்கிறது என்பது தமிழர்களின் தவக்குறை என்று நான் வருந்துகிறேன். ஆனாலும் 4 நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு தமிழ் கவிஞருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விருதை நான் எனக்கு மட்டுமான விருதாக கருதவில்லை. இந்த விருதை தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் அன்றே காணிக்கையாக்கி இருக்கிறேன். இதோ ஞானபீடம் விருது பெற்று மதுரை மண்ணுக்கு முதலில் வருகிறேன். இவர்களின் கோலாகலத்தை பாருங்கள், கொண்டாட்டத்தை பாருங்கள், முகத்தில் இன்னும் மலர்ச்சியை பாருங்கள், கண்ணில் ஒளிரும் மின்னலை பாருங்கள். இந்த விருது தங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டதாக தமிழ் சமுதாயம் கருதுகிறது. என்னை இந்த விருதுக்கு தகுதிப்படுத்திய என் ஆசான்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தலைவர்கள், ஒவ்வொரு சமூக மனிதனுக்கும் இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன், நன்றி சொல்கிறேன். மேலும் மேலும் தமிழ் வளரும், மேலும் மேலும் தமிழர்கள் விருது பெறுவார்கள். விருது பெறத்தக்க மொழி தமிழ், விருது பெறத்தக்க இனம் தமிழினம். நன்றி. சாகித்ய அகாடமி விருதா இருக்கட்டும், தேசிய விருதா இருக்கட்டும், இந்த விருதுகள் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாநில மொழிகளோட தன்னாட்சி உரிமை குறித்து இப்போ விவாதங்கள்லாம் நடைபெறுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்க கேள்வி எனக்கு முழுமையாக புரியவில்லை. அதாவது மாநில உரிமைகளின் இந்த தேசிய விருதா இருக்கட்டும், அதே சமயத்தில் சாகித்ய அகாடமி விருதா இருக்கட்டும், மாநில மொழிகள் இருக்கு இல்லையா, இவற்றுடைய இந்த தன்னாட்சி உரிமை குறித்து தற்போது விவாதங்கள்லாம் நடைபெறுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் சுற்றி வளைத்து தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற ஒரு நிலைக்கு வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய கேள்வியின் பின்னணி எனக்கு சொல்லுகிறது. உங்கள் திறமையை பாராட்டுகிறேன். தமிழ்நாட்டுக்குள் நடக்கும் எந்த விழாவிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழர்களின் குறிக்கோள், தமிழர்களின் பெருமை. நான் தமிழ் மொழி மட்டுமே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று கேட்கிற குறுகிய வட்டத்தை சார்ந்தவன் அல்ல. இந்தியாவில் பேசப்படும் எல்லா தேசிய மொழிகளும் முதலில் அந்தந்த மாநிலங்களில் முதல் வாழ்த்தாக பாடப்பட்ட பிறகுதான் தேச கீதமும் தேசிய கீதமும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். எங்கள் மொழி வாழ்த்து முதலில் டெல்லியில் ஒலிக்கப்பட முடியாது. எங்கள் மொழி வாழ்த்து கன்னடத்தில் ஒலிக்கப்பட முடியாது. எங்கள் மொழி வாழ்த்து மலையாளத்தில் ஒலிக்கப்பட முடியாது. தாய் தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டும்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் ஒலிக்கப்படக்கூடிய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுதான் மரபு, அப்படித்தான் வந்திருந்தது. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை தேர்ந்தெடுத்து இசையமைத்து பாடக்கூடிய உரிமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த கலைஞரை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எனவே ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள், அந்தந்த மாநிலங்களின் மொழி உரிமையை நீங்கள் பாதுகாத்து தர வேண்டும். அப்போது இந்தியாவின் இறையாண்மை இன்னும் மேம்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். வணக்கம்.